இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே, தந்தை ஆவியானவராகிய தேற்றவாளனாகிய எங்கள் தகப்பனை, நல்ல போதகரே, எங்களை போதித்து வழி நடத்துகிறவரே, எங்களை உங்களுடைய நித்திய பாதையிலே எங்களை செம்மையாய் வழிநடத்துகிறவரே தகப்பனை, அப்பா கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உண்மை பாதம் முடிந்து அழைக்கிறோம். வருவீராக இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தந்தையை, மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளுங்க. மாம்சம் ரத்தம் வேதத்தினில் கொடாதவைகள் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் ரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உங்களுடைய ரத்தமும் உங்களுடைய கருவையும் உங்களுடைய வல்லமையும் ஆண்டவருடைய உங்களுடைய வெளிச்சமும் உங்களுடைய பிரசமும் உங்களுடைய சாரமும் சத்தமும் உங்களுடைய கருபா வரங்களும் சர்வ சிருஷ்டிகராக எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வாய், நாவு, உதடு, வார்த்தை வாய் ஒரு இடத்துல வார்த்தையாகிய தேவனோடு கூட இதுக்குள்ளேயே அடங்கியிருக்கும். இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கிறார், மனுஷனுக்குரிய சகலவற்றையும். இதுல தான் ஜீவனும் மரணமும் இதுக்குள்ளதான் இருக்குது. எவ்வளவுக்களோ அடுத்தவங்களை சாபத்தையும், அடுத்தவங்களுக்கு சாபத்தை போட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு மரணம் சம்பவிக்கணும், அடுத்தவங்களுக்கு சாவு வரணும், அடுத்தவங்க இப்படி ஆகணும், நீ வார்த்தை தேவனாலே ஆளப்பட்டது கிடையாது. அறிஞ்சி சம்பந்தப்பட்டதாய் கவுந்தா கூட சமாளிக்கிற பஸ், எந்த ஆபத்து இருந்தாலும் சமாளிக்கிற பஸ், ஆளுக்கு வீட்டு சேதாரம் வராதுக்கு காப்பாற்றுகிற பஸ். அதுல நம்பிதான் ஏறுறாங்க. பஸ் தங்களை நிறைய இருக்கு. இவைகள் தான் நமக்கு நம்மளை காக்கும் கேரண்டி கொடுத்தாலும், இன்னைக்கு காக்கிற தேவன் இருக்கிறாரு, அவரோட கூட இருந்தா அதுதான் கேரண்டி. கேரண்டி கொடுத்தவரோடு கூட இருந்தாதான் கேரண்டி. அற்புத
வாய் நாவு முதலை எல்லாமே சரியா இருந்தா அந்த கேரண்டிக்குள்ள இருக்கும். எனக்கு மட்டும் இந்த வாய் நாவெல்லாம் ஒரு மாதிரியா பேசணும், அடுத்தவங்களுக்கு தான் இன்னொரு மாதிரி பேசுற வாயா இருக்கக்கூடாது. எல்லாமே எப்படியாம தெலுங்குல பேசுறேன் இல்லையா? இந்த பஸ்ல தூங்கி நான் போயிருக்கேன். நடந்தது என்னன்னு கூட தெரியாமலே போயிட்டாங்க. உட்கார்ந்த இடத்துல என்ன ஆயிட்டாங்க, படுத்திருந்த இடத்துலயே இல்ல நல்லதான பண்றோம் இல்லையே, வண்டியில போயிட்டு இல்லையே, வீட்டுல போனா கூட நம்ம பத்து பரலோகத்துல குறுநூலைய பிடிச்சுக்கிட்டு இப்படித்தாங்க தவிர நம்மள கர்த்தர் தான் நம்ம ஆசிரியர் கவனிச்சு கண்ணு திறந்து பார்த்து, கண்ணு திறந்து பார்த்து, கண்ணு திறந்து பார்த்து கேட்கிற நேரம், கண்ணு திறந்து கேட்க காது முடிக்கணும், கண்ணை முடிக்கணும், மூளையை முடிக்கணும், உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரம் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்கன்னா இருக்கிறதா நல்லது, இருந்துட்டு அதுபடியும் இருக்கணும், கடைசி அதுக்கப்புறமும் இருக்கணும், அதுக்கப்புறம் கர்த்தர் நம்ம கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம பாடும்போது கர்த்தரை எப்படி ஆசீர்வதிக்க முடியும், நம்ம இப்படி கை நீட்டின்னு இருக்கக்கூடாது, கையை நல்லாகவே வயர ஒரு 10 செகண்ட் ஆக 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 உட்காருங்கன்ற மாதிரி கையை கட்டிடணும். உட்காருங்க. இப்படி இருந்த கை என்ன ஆயிடுது, உள்ளத்தையும் உயர்த்தணும், தாழ்த்தி கரங்களையும் வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதுவும் நியாயாதிபதி வாக்குப்படி இருக்கிறார். நியாயாதிபதி வாசப்படியில் இருக்கிறார். நாம் இரவெல்லாம் தூங்கலனாலும் அல்லது 24 மணி நேரமும் தூங்கலனாலும் ஆவியானவர் இருப்பாரானால் நாம் எப்படி ஆராதனையில் இருக்கணுமோ அப்படி இருக்க வைப்பார். எப்படி நம்ம பல காரணங்கள் நிமித்தமா, பல வேலைகள் நிமித்தமா, பல அசதிகள் நிமித்தமா, பல சோர்வுகள் நிமித்தமா, பல கவலைகள் நிமித்தமா, பல பலவீனங்களின் நிமித்தமா, எல்லாமே என்னது, பல 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 பலவிதமான எண்ணங்களும் அவை நம்பிக்கைகளிலும் நம்ம இருப்போமா இருந்தாலும் கூட நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர், உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற தகப்பனாகிய ஆவியானவர் நம்மை தேவனுடைய ஆராதனையில நாம் விழிப்புள்ளவர்களாகவும் உற்சாகம் உள்ளவர்களாகவும் இருக்க வைக்க அவரால் முடியும். அவரை விட்டுட்டு நீங்க இருக்கிறதுனால தான் உங்களால நிலை குலைஞ்சு போய் இருக்கீங்க. நிலை குலைஞ்சு போய் இருக்கும். நம்ம எல்லா விதத்திலும் ஒரு பக்கத்துல நிலை குலைஞ்சிருந்தாலும் அந்த நிலை குலைஞ்சதை எடுத்து மாத்துறவர்கிட்ட தான் வந்திருக்கிறோம். அவர்கிட்ட தான் வந்திருக்கிறோம் இல்லையா? அவர் வற்றாத ஜீவநதி, வற்றாத ஜீவநதி. அவர் இதுக்குள்ள இருந்தா இது வெயிட்டா இருக்காது. அவருடைய ஆவியானவர், தகப்பனுடைய ஆவியானவர் இதுக்குள்ள இல்லைன்னா, இந்த மூளைக்குள்ள இல்லைன்னா இந்த தலை நிற்காது, இந்த தலை நிற்காது, இந்த உடம்பும் நிற்காது, இந்த உடம்பும் நிற்காது நிற்காது. அது என்ன பண்ணுமோ அது பண்ணும், அந்த வேலையை பண்ணும். அதனால தான்
பாடல்களை பாடும்போது கூட கர்த்தர் செய்த நன்மைகள் என்ன, பெறாத நன்மைகள் நிறைய இருக்கும், பெறாத நன்மைகள் கூட நிறைய இருக்கும். பெற்றுக்கொண்டதாகவே பாடிக்கிட்டு வரும்போது அந்த நன்மையாகி அவர் அந்த நன்மையை தருவார், அந்த நன்மையை தருவார். இப்போ பாட்டில் பாடல்கள் ஆரம்ப ஜபத்தில் பாடல்கள் எல்லாம் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியாமல் இருக்கிறவங்க கொஞ்ச காலத்தில் கலந்து கொள்ள வந்துடுவாங்க. அவங்க இருதய விருப்பங்கள் அந்த இருதயத்தினுடைய விருப்பம் அந்த தாகம் அதிகமாகிட்டே இருந்தால் இது நிறைவேறும். யார் மேலே? கர்த்தர் பேரில். அவர் பேரில் அந்த தாகமும் விருப்பமும் இருக்குமானால் அது நிறைவேறும். அந்தந்த பிள்ளைங்க கையில் இருக்குது. அது அவங்க விடாப்பிடியாக போராடுவார்கள் என்றால், கர்த்தருடைய நாமத்தினாலே போராடுவார்கள் என்றால் அந்த ஸ்லாக்கியம் குடும்பத்தோட கிடைக்கும், குடும்பத்தோட கிடைக்கும். அதுக்கு அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் ஒரு போராட்டம் பண்ணணும். அது மனுஷிகமாக நான் சொல்லலை, மனுஷ ரீதியாக போராட்டத்தை சொல்லலை. கர்த்தருடைய ஆவியினாலே ஒரு போராட்டத்தை போராடினால் அந்த வெற்றி கர்த்தராலே கிடைக்கும். அந்த வெற்றி கர்த்தராலே கிடைக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22-23. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நம்ம இதை பார்த்தோம்னா இது சிலுவையில் நடந்த சம்பவத்தை அவர் அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை. நம்ம வாயில எத்தனை வஞ்சனை இருக்கு? நிறைய இருக்கு. இதோட நம்ம இருந்து கண்ணை மூடிட்டா பரலோகம் போக முடியுமா? எதுக்கத்தாலும் பரலோகம் போக முடியுமான்னு கேட்குறாரு. இல்லைனா நரகன்றாரு, எதுக்கத்தாலும் நரகன்றாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் உள்ள சத்தியம்தான் இது. எனக்குள்ளே இந்த வஞ்சனை இருந்து கொண்டே இருக்குமானால் ரொம்ப சிம்பிள். நீங்கள் வெறும் எப்பப்பட்டாலும் தவறான ஒரு எண்ணங்களில் போகக்கூடாது. அதாவது ஒருத்தரை நேசிக்கிறது போல இன்னொருத்தரை நீங்கள் நேசிக்காமல் இருக்கிறதே வஞ்சனை. புரியுதுங்களா? ஒருத்தரை நேசிக்கிறது போல இன்னொருத்தரை நீங்கள் குடும்பத்தில் நேசிக்காமல் இருக்கிறதே வஞ்சனை. ஓர வஞ்சனை இல்லை, மகா கொடிய வஞ்சனை. ஒருத்தருக்கு செய்கிறது இன்னொருத்தருக்கு நீங்கள் அறகுறையாகவும் இல்லது செய்யாமல் இருக்கிறதும் வஞ்சனை. எங்கே நீங்கள் ஓவராக யாரை தூக்குறீங்களோ, யாரை புகழ்றீங்களோ, யாரை நம்புறீங்களோ கண்டிப்பாக அதால பாதாளத்தில் போய் விழுவீங்க. அதால பாதாளத்தில் போய் கட்டாயம் விழுவீங்க, கட்டாயம் விழுவீங்க. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. ஏசப்பாவை குறித்தது வந்து அவர் வையப்படும்னா வாயில வந்தபடியெல்லாம் அவரை திட்டும் போது யார? அவர் ஒருத்தர் தான் நியாயமாக கோவப்படக்கூடியவர், கோவப்படணும். ஆனால் கோவப்படலை. நமக்கு அது கிடையாது. நம்ம பாவிகள். நாம் பாவம், அக்கிரமம், பொல்லாப்பு, கொலைபாதகம் இன்னும் என்னென்ன இருக்கோ அத்தனையும் செஞ்சவங்க. ஆனால் பாவமே இல்லாத அவர் சிலுவையில் வையப்படும் போது, காரி துப்பும் போது, சிலுவைக்கு முன்பதாக விசாரணையில் அவர் விசாரிக்கப்படும் போது, அந்த விசாரணையில் இருந்து அங்கே வேலை சேர்ந்த அரண்மனையில் இந்த வேலைக்காரிங்க அவரை அடித்தாங்க. அவரை கன்னத்தில் கண்ணை கட்டி விட்டுட்டு, இப்போ முன்னாடி நிற்கிறது யாருன்னு சொல்லுன்னு. நான் யாருன்னு சொல்லு, என் பேரை சொல்லு, அடித்தது யாருன்னு சொல்லுன்னு மூஞ்சியில் துப்புனாங்க. எச்சையாக துப்புனாங்க, எச்சைகளை, சளிய. யாருக்கு?
இப்படி வைறாங்க பட்டர், இப்படி வைறாங்க அங்கிள், இப்படி வைறாங்க அண்ணா, இப்படி போகிறாங்க அண்ணா, இப்படி துப்புறாங்க அண்ணா, எப்படின்னா இருக்க முடியும், எப்படியா வாழ முடியும் அப்படின்றாங்க. ஏசப்பா நமக்காக வாங்கணும்னு என்ன இருக்கு? நம்ம பாவம் செஞ்சவங்க, அதுக்குரிய தண்டனையை வாங்குறோம், அதுக்குரிய துப்பை வாங்குறோம், அதுக்குரிய பேச்சை வாங்குறோம், ஏச்சை வாங்குறோம். அது நியாயம். ஏசப்பா வாங்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? எதுக்காக வாங்கணும்? அவர் சிருஷ்டித்த அதுதான் அந்த வேலைக்காரி. அவரை அடித்தா எப்படி இருக்கும்? அவரை வேலைக்காரிங்களா அத்தனை பேரும் அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளவும் மிதிக்கவும், கேளும் கேலியும் கிண்டலும் பரியாசமும் நக்கலும். ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே நமக்குள்ளே என்ன வந்துடுது? பொத்துக்கிட்டு வந்துடுது. என்ன வந்துடுது? இப்போ வீட்டில் இருக்காத, தொலைஞ்சு போ. இப்போ வீட்டில் இருக்கக்கூடாது, நீ தொலைஞ்சு போ, நீ அழிஞ்சு போ, ஒழிஞ்சு போ, நீ நாசமாக போ, நீ செத்து போ. என்னால் எப்படி வேணாலும் பொழைச்சிக்க முடியும், என்னால் எப்படி வேணாலும் இருக்க முடியும் அப்படின்னு அப்படி போய் இப்படி ஒரு படிக்கட்டில் லேசாக தட்டி கீழே விழுந்தாலும் அதோட கதை முடிஞ்சிடுற ஆளுங்க. இப்படி தட்டி இப்படி சரிஞ்சு விழுந்தாலே கதை முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஆள் என்ன சொல்கிறாங்க? என்னால் எல்லாத்தையும் என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் எல்லாம் பார்த்துக்குவேன், நான் பொழைச்சிக்குவேன், என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியும். செஞ்சால் பார்க்குறேன், முடிஞ்சால் செய்கிறேன், செய்யலைன்னா சும்மா இருக்கிறேன், சமைச்சா சமைக்கிறேன், சமைக்கலைன்னா சும்மா இருக்கிறேன், சாப்பிட்டா சாப்பிட்றேன், சாப்பிடாம சும்மா இருக்கிறேன். உன் தயவு தேவையில்லை, இவன் தயவு தேவையில்லை, அவன் தயவு தேவையில்லை, எவன் தயவும் தேவையில்லை. இந்த வாய் நாவு வார்த்தை தானே நாளும் தானே பேசுது இல்லையா? பேசுது. ஆனால் நமக்கு வாயின் நாவையும் உதடையும் வார்த்தையும் கொடுத்தவர் தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவும், சிலுவையில் பாவம் அவர் தன்னை கொடுத்த பாவ மன்னிப்பு, அவரால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவும், நம் மீது இருக்கிற மரண தண்டனை சாபங்கள் எல்லாம் நீங்கவும், நோய்கள் குணமாகவும், வியாதிகள் குணமாகவும், தரித்திரங்கள் நம்ம விட்டு நீங்கவும், நம்முடைய எல்லா விதமான தண்டனைகளையும் ஆக்கினை தீர்ப்புகளையும் சிலுவையில் அவர் ஏற்று சுமத்து தீர்த்தாதான் சாத்தான அவர் வார்த்தையின்படி அவனை மிதித்து அவன் கிரியைகளை எல்லாம் அழிச்சாதான், அவனிடத்துலேருந்து நம்ம மீட்டு விடுவித்தாதான் பிதாவோட நம்மளை ஒப்புராக்க முடியும், பிதாவுக்கு பிள்ளையாக்க முடியும். இல்லைன்னா அந்த மகத்தான ரட்சிப்பை செய்வதற்கு வாயை திறக்கவே இல்லை. வாயை நம்ம திறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு திறந்துருவோம். அடுத்த செகண்டே வாயை திறக்க மாட்டேனே, இனி நான் வாயை திறக்க மாட்டேன் சொல்லிட்டு அடுத்த 2வது நிமிஷமே திறந்துருவோம். என்ன வாய ஒன்றுமே ஒரு அசைவே இல்லை, எல்லாம் கல் சிலை மாதிரி இருக்கு. என்னது? இனி நான் வாய் பேச மாட்டேனே. இப்போ நான் அவனை சாத்தானை அடிக்கிற அடியில் அவ்வளோதான், அவன் துண்டை காணும் துணியை காணும் இன்னும் ஓடணும்னு. கட்சியில் பார்த்தா சொன்னவங்க தான் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவாங்க. அவன் சாத்தான் எதுவுமே பண்ணியிருக்கவே மாட்டான், அப்படி ஒரு பார்வை பார்த்துருப்பான், அவ்வளோதான். அது எதுக்கு சாத்தானே முறைக்கிற? நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாமே செஞ்சிருவேன், எதுக்காக நீ? நான் போகிற இடத்துல அப்படி தான் சொல்லுவேன், சாத்தானை மிதிப்பேன், அடிப்பேன், துப்பேன், தூக்குவேன்னு. உண்மையில் அப்படி செய்ய மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என்ன ஒரு மாதிரியா பார்க்குற? எதுக்கு ஒரு மாதிரியா பார்க்குற அப்படின்னு. அப்போ அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம் முறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். தம்மை ஒப்பு கொடுத்தார். வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு சின்ன மாற்றம், சின்ன திருத்தம். வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே அன்றைக்கு காலை ஆராதனை 9 மணிக்கு. ஏனென்றால் செய்தி கொடுக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வர்றது அவ்வளோ காலையில் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால கர்த்தர் அதை கன்சிடர் பண்ணா இல்லை, கர்த்தர் கன்சிடர் பண்ணி 9 மணி
வெள்ளிக்கிழமை காலை 6 மணி கிடையாது, 9 மணி. காலை 9 மணிக்கு ஆராதனை. 9 மணிக்கு குட் ஃப்ரைடே ஆராதனை. காலை 9 தானே, 9:30 வந்தால் போதும். 9:15 வந்தால் போதும். 9:15 வந்தால் போதும். ஏசப்பா சிலுவையில் அறையப்படுற நேரம் நம்ம வர வரைக்கும் அவர் அறையப்படாமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நம்ம அதுக்கப்புறம் போயிடலாம், போகலாம் அப்படின்னு. அதுக்கு முன்பதாகவே வரணுங்கிற மனமும் வைராக்கியமும் இருக்கணும். ஈஸ்டர் அன்றைக்கு குழப்பிடக்கூடாது. ஈஸ்டர் அன்றைக்கு காலை 5 மணிக்கு, காலை 5 மணி. சொன்னது காதில் உழலைன்னு அது வேற திருப்பிடுவீங்க. 5 மணி இப்படி காமிச்சிடுறோம். அவர் இப்படி காமிச்சார், இந்த சீசனில் வேற ஏதோ காமிச்சிட்டாருன்னு இப்படி சொல்லிடக்கூடாது, அதையும் சொல்லிடக்கூடாது. 5 மணி இப்படி சொன்னாலும் அதுவும் டேஞ்சரு. அதனால் 5 மணி. என்னது 5 மணி? ஈஸ்டர் அன்னைக்கு காலை 5 மணி. குட் ஃப்ரைடே காலை 9 மணி. காலை 9 மணி. 1ஆம் தேதி வழக்கம் போல காலை ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை, வர புதன்கிழமை 1ஆம் தேதி. சொல்லலைன்னு சொல்ல மாட்டீங்களே, கேட்கலன்னு சொல்ல மாட்டீங்களே, மறந்துட்டோன்னு சொல்ல மாட்டீங்களே. எல்லாம் இங்கே சொல்லணும், ஆனாலும் மறந்துட்டோன்னு சொல்ல மாட்டீங்களே. சொல்ல மாட்டோம். ரைட். ஓகே, அடுத்து பாருங்க. 1 வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். மூன்றாம் அதிகாரம் 1-14. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமாயிருக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று
காத்திருக்கிறோம். அப்புறம் அதுக்கு பிறகு வாசிப்போம் பாருங்க. பேதுரு சொல்றார், கர்த்தருடைய சீஷராகிய பேதுரு சொல்றார், இப்போ நம்ம பிதாக்கள் மூதாதையர்கள் பார்த்ததுல இருந்து வானம் அப்படிதான் இருக்குது, பூமி அப்படிதாங்குது, எல்லாமே அப்படிதாங்குது, கடல் அப்படிதான் இருக்குது, எல்லாமே அப்படியே தான் இதெல்லாம் ஒன்றும் ஆகலையே என்று சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது அப்படிதான் இருக்குது, அது ஒன்றும் ஆகலையே அப்படின்னு, அது ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வசனம் சொல்லப்படுகிறது, 7ஆம் வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும், இப்போ நம்ம பார்க்குற வானங்களும், இப்போ பார்க்குற இந்த பூமி அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. எதுக்கு இரையாக? இப்போ ஒரு கோழிக்கு ஒரு இறை கிடைக்குது, அது என்ன பண்ணுது? அது சாப்பிட்டுடுது. அதுபோல் அக்கினி வானத்தையும் பூமியையும் கடலும் அதற்கு உண்டான யாவையும் சாப்பிட்டுடும். தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணுது. தேவனுடைய வார்த்தை வந்த மாத்திரத்தில் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அக்கினி இந்த பூமியும் வானமும் பூமியில் உள்ள யாவையும் அப்படியே இரையாக கொண்டு போயிடும். அப்போ பூமியில் உள்ளது எல்லாமே கொண்டு போயிடும், பூமியில் உள்ளது எல்லாத்தையுமே கொண்டு போயிடும். அப்போ நான் 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கிறதுல எங்கே இருக்கும்? 1000 தலைமுறைக்கு, 10,000 தலைமுறைக்கு இல்லை. அப்புறம் 10,000 கிலோ தங்கம் 10,000 கிலோ சேர்த்து வச்சிருக்கிறேன். என்ன கலச பக்கம், குலச பக்கம், காரம் பக்கம், அங்க பக்கம், இந்த பக்கம், அந்த பக்கம், எல்லா பக்கத்திலையும் எல்லா இடத்துலையும் வீடு வாங்கி போட்டு வச்சிருக்கிறேன். எங்க போவோம்? அதைத்தான் சொல்றாரு அவரு. இதையே நோக்கி பார்த்து இதன் மேலேயே கவனம் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, இதன் மேல கவனம் வச்சிரு. இதை வச்சிருக்கிறவங்க மேல மற்ற மனுஷர் கவனம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மேல? இந்த உலகத்துல அக்கினி எதை அடிக்க போதோ அதை வச்சிருக்கிறவங்க மேல மனுஷர் கவனம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா வெயிட்டு, இந்த அம்மா வெயிட்டு. வெயிட்டுனா உடம்பு வெயிட் இல்லை, அக்கினி வரும்போது என்ன செய்யும்? இன்னார் அன்னார்னு பார்க்குமா? அதுலேயும் தேவன் அனுப்புகிற அக்கினி மொத்தத்தையும் அள்ளிக்கிட்டு போயிடும்னு சொல்லப்படுது. அதுக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்றார். அந்த நியாய தீர்ப்பு காலம், அந்த டைம் வரும், அப்போ அழிந்து போகும். அதில் நாம யாரும், கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு இருக்கிற நாம யாரும் அதில் அழிஞ்சு போயிடக்கூடாது என்றதுக்கு தான் அவர் சொல்ல வர்றாரு. ஆவியானவரால, தகப்பனால சொல்ல வர்றாரு. 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. நிறைய விஷயத்துல அப்படித்தானே நடக்குது. தாமதிக்கிறார். என்னது? இப்போ உங்களுக்கு ஒரு பால் கிடைச்சிருச்சு, ஒரு பாக்கெட் பால் கிடைச்சிருச்சு. தெரியல பால்னா? தெரியல வெள்ளை கலர்ல இருக்கும். பால் பாக்கெட் தெரியும் இல்லையா? ப்ளூ கலர் பாக்கெட்டு, பச்சை கலர் பாக்கெட்னா பாலும் பச்சையாக தான் இருக்கும். ப்ளூ கலர்னா பால் ப்ளூவாக இருக்கும். ஆரஞ்சுன்னா உள்ள ஆரஞ்சு கலரில் இருக்கும் பால். இதெல்லாம் விவரமாக தெரியுது. இதுக்கு மேலே அதில் என்ன சந்தேகப்பட வேண்டியது இருக்குது? அந்த ஒரு கவருக்கும் கலருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த பால் திக்கு, சிலது கொஞ்சம் மீடியமாக இருக்குது, சிலது தண்ணி பால், சிலது
தண்ணி பால் மாடுல இருந்து டைரக்டா கடந்து வரும்போதே அதிலே தண்ணி வந்துடுது, அதிலே தண்ணி வருது. அப்புறம் இவங்க சேர்க்குற தண்ணி அதெல்லாம் நிறைய சொல்றோம். அப்புறம் நம்ம சேர்க்குற தண்ணி, நம்ம சேர்க்குற தண்ணி இருக்கு இல்லையா? ஆமா, சிலர் 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுவாங்க, அதுக்கு 5 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம் என்ன. அப்போ அது இருக்குது. பால் வகை, பால் பாக்கெட் இருக்கு, அடுப்பு இருக்கு, இப்போ பிரச்சனைக்குரிய கேஸ் கூட இருக்குது. இப்போ என்னது? பிரச்சனைக்குரிய கேஸு இருக்குது. பிரச்சனைக்குரிய கேஸு இருக்குது, கரண்ட்டும் இருக்கு, எல்லாமே இருக்கு, பாத்திரம் இருக்கு. பாலை கலக்கி விடுற கரண்டியும் இருக்குது. பாலை காய்ச்சுறவங்களும் இருக்கிறாங்க, பாலை காய்ச்சுறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன சந்தேகப்பட வேண்டியிருக்கு? பால் மேல என்ன சந்தேகப்பட வேண்டியிருக்கு? சந்தேகப்பட வேண்டியது இல்லையே. புது பால் வேற, பால் கெட்டு போகுன்ற ஒரு சந்தேகம் கூட இருக்க வேண்டியதில்லை. இப்போ பத்த வைக்கிறீங்க அடுப்பு, பாத்திரத்துல என்ன செஞ்சிட்டீங்க? பாலை நிறுத்தினா கவனிக்கிறீங்க, பேசுனா எப்படிக்கிறீங்க நீங்க? அப்ப பாருங்க, இப்போ பாலை காய்ச்சறீங்க, பால் காய்ச்சி தன்மைக்கு வருமா வராதா? நீங்க எவ்வளவுதான் இது பண்ணாலும் பால் காய்க்கவே மாட்டேங்குது. என்ன ஆக மாட்டேங்குது? அதுல சூடே ஏற மாட்டேங்குது. சூடு ஏறினா தானே அது பொங்கும். எங்க அடுப்பு பாத்திரம் இவ்வளவு தீ அதுல படுது, பாத்திரத்துல அந்த பால் மேல உஷ்ணம். ஆனா பால் என்ன ஆக மாட்டேங்குது? அப்படியே தான் இருக்குது பால், பச்சை பாலாவே. என்ன பண்றது? என்ன பண்றது? மண்டைய பிச்சுக்குமா பிச்சுக்காதா? ஐயோ, பாலுக்குள்ள ஏதோ பிசாசு இருக்குது போலுக்குது, பாலை எவனும் மந்திரம் பண்ணிட்டான் பொழுது, பாலை காய்ச்சவே முடியல, பாலை காய்ச்சி. அது போல தாமதிக்கிறார் என்று வரும்போது சிலது தாமதிக்காதபடி கொடுத்துட்டா, பால் கையில வந்தோம், காய்ச்சி காப்பி போட முடியாம, டீ குடிக்க முடியாம, ஹார்லிக்ஸ் குடிக்க முடியாம போயிடும். கர்த்தர் கொடுக்கிற நேரத்துக்கு முன்பதாக கொடுத்துட்டா. புரியுதுங்களா? அவர் கொடுக்கணும்னு வச்சிருக்கிற அந்த நாளிகைக்கு முன்னதாக வந்துட்டா, கிடைச்ச பாலை நம்ம பயன்படுத்த முடியாது. கிடைச்ச பாலை பயன்படுத்த முடியாது. இப்போ ஒரு மாடு இருக்கு, நல்ல அருமையான பசு மாடு, கடவுள் கொடுத்த ஒரு மனுஷனுக்கு கொடுத்த கிஃப்ட்ல அது ஒண்ணு. மனுஷன் வாழ்றதுக்கு பிழைக்கிறதுக்குன்னு நல்ல 50 லிட்டர் பாலை கறக்கக்கூடியது. மடி தரையில போடும், மடியில தரையில அப்படி இருக்கு. அது மாதிரி மாடெல்லாம் நிறைய இருக்கு. வெளிநாடுகள்ல நிறைய இருக்கு, நம் தேசத்துல கூட இருக்கலாம், அயல் நாடுகள்ல நிறைய இடங்கள்ல இருக்குது. இந்த மாதிரியான கர்த்தர் கொடுத்த நல்ல பால் கறக்கிற மாடுகள் நிறைய இருக்கு. இப்போ அர்ஜென்ட் நமக்கு என்னது? காலையில கறந்தாச்சு, மத்தியானம் 100 அர்ஜென்ட்டா தேவை, 150 லிட்டர் தேவை. மாட்டு வயிற்றுக்குள்ள தானே இருக்க போகுது, மாட்டு வயிற்றுக்குள்ள தானே இருக்க போகுது. கீறிட்டா பால் எல்லாம் எடுத்துக்கலாம், பால் வந்துடும் அர்ஜென்ட். அப்புறம் மாடு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் தையல் போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், மேலே அறுத்து எடுத்துடலாம். என்ன ஆகும்மா? இல்லையா? மாட்டையே காலி பண்ணிட்டா, மாட்டுக்குள்ளதானே அந்த அவ்வளவு பாலம் வருது. மாட்டை இது பண்ணிட்டு பால் உள்ள எடுத்தா, உள்ள இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியும், எடுக்க முடியுமா? பால் கறக்கிற நேரத்துலதான் பால் வரும்.
நினைச்ச நேரத்துலலாம் கறந்தா வராது, இருந்தா தானே வரும். அந்த மாடும் நல்ல மனநிலையில இருக்கணும், அதுக்கு நல்ல உணவும் கொடுத்துருக்கணும், அதுக்கும் உடம்புல சத்தெல்லாம் ஏறினா தானே அந்த பால் ஊறி வரும் இல்லையா? மூக்கு முன்னாடி அந்த புல்லுக்கட்டை மட்டும் இப்படி 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 வாசனையை காட்டிட்டு புல்லுக்கட்டை தீக்க வச்சுட்டு மூந்துக்கிட்டல நீ எப்படி மூந்துக்கிட்டல 2 லிட்டர் பாலை கொடு அப்படின்னா எங்க கொடுக்கும்? இல்ல 20 லிட்டர் பால் 10 லிட்டர் பால் எங்க கொடுக்கும்? நாள் வரும், புல்லுக்கட்டை நீங்க காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், புல்லுக்கட்டை கிட்ட கொண்டு போகும்போது தப்பு கை அவ்வளவுதான். உங்க கையை கைக்கு அது கையை தனியா எடுக்கிற வரைக்கும் விடாது, அவ்வளவு பெரிய அதுக்குள்ள ஏறி இருக்கும், இல்ல அவ்வளவு பெரிய ஏறி இருக்கு. வெறி வச்சது யார்? நம்ம தானே. புள்ளக்கட்டை கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு மூக்கு கிட்ட காட்டிட்டு வாசனை எப்படி காட்டிக்க உங்ககிட்ட வந்து பாலை காப்பி போட்டு காப்பி வாசனைய மூக்கு கிட்ட காப்பி வாசனை காட்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா காப்பி குடிச்சுட்டோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்பயே பூஜை பேத்துற மாதிரி ஓடுவீங்க. இப்பய பேர் கைய பாருங்க. அப்போ தேவன் வைத்திருக்கிற நாளுக்கு முன்பதாக காலத்துக்கு முன்பதாக வந்தால் மனிதன் அதை பயன்படுத்த முடியாதபடி போயிடும், அல்லது மனிதனுக்கு கொடுக்கிற நோக்கம் நிறைவேறாம போய் மனிதனும் அழிஞ்சு போயிடுவான். அழிஞ்சு போயிடும். இந்த தாமதிக்கிறார் என்பது அநேக இடங்களுக்கு பொருள். நம் ரட்சிப்புக்கு, வாழ்வு நன்மைக்கு, தேவன் செய்கிற காரியத்துக்கு, தேவன் கொடுத்த வார்த்தைக்கு, வாக்குத்தத்தங்களுக்கு, எல்லாவற்றுக்கும். இப்போ ஒரு பாறாங்கல் இருக்கு, ஒரு கல் இருக்கு, ஒரு கல்லு கல்லு உருண்ட கல், எல்லாம் சதுர கல், இல்ல உருண்ட கல். அத ஒருவனிடத்துல ஒரு சிற்பாச்சாரி அத வடிவமைக்கிறவன், சிற்பாச்சாரி அவன் கையில அதை கொடுக்கிறார். அவன் அதை நல்லதா அந்த ஒரு வடிவத்தை கொண்டு வந்து அதை அவன் செதுக்கி எடுக்கணும். அத பார்வைக்கு என்னவா இருக்குது? அது வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது ஒரு கல்லு மாதிரி அப்படி இருக்குது, உருண்ட கல்லு மாதிரி இருக்கிறோம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது, வாக்குத்தத்தம் சொல்லும் போது என்னவா இருக்கிறோம்? உருண்ட கல்லு மாதிரி இருக்கும். வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது இப்போ அந்த வாக்குத்தத்தம் வாங்கினவங்களை அந்த கல் தேவனுக்கேற்ற ஒரு ஜீவ கல்லாக தேவனாலே, தேவன் தான் நித்திய ஜீவக்கல்லு, அவரால் அவருடைய பிள்ளைங்க அவர் ஜீவனை பெற்று ஜீவக்கல்லாக அவர் இல்லாம அதை உருவாக்குற அந்த கல்லை என்ன வடிவமா உருவாக்கணுமோ அந்த இத கொடுக்கிறார், ஒருத்தர் கையில கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அவர் உருவாக்கும் பரியந்தமும் அந்த கல்லை சும்மா விடுவாரா? அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதன்படி அந்த கல்லை உருவாக்க வேண்டிய விதத்துல அதை உருவாக்கும். அதுக்கு எல்லாம் உருவாக்கிட்டு அதுக்கு மூக்கு மட்டும் இல்ல பரவாயில்ல அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்ல காது மட்டும் இல்ல எப்படி இருக்கும்? ஒரு விரல் மட்டும் இல்ல நல்லா இருக்கும். குறை உள்ளதா இருந்தா அது நிறைவா இருக்குமா? அது பூரணப்பட்டதா இருக்குமா? அது போல ஒருத்தரை உருவாக்க அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அவங்களுக்கு பல வண்ணமான நூல்கள், நிறைய நூல் இருக்கு இல்லையா? நூல் எல்லா நூலும் தறி நெய்யறதுக்கு உதவுற நூல் கிடையாது, தறி நெய்யறதுக்குன்னு தனியா இருக்கு அந்த நூல். அதுல பல வண்ணங்கள், பலவிதமான கலர் உள்ளது. தறி நெய்கிறவன் கரத்துல கொடுக்கிறார், நூலு தனித்தனியா இருக்குது. அந்த நெய்கிற அந்த
இருக்கு இல்லையா, படன்னு சொல்லுவாங்க அது. அந்த இதுல அந்த நூல்களை நெய்யறவன் கருத்துல அந்த புடவையா நெய்யணும். அப்போ இப்படி இருக்கிற நெடுநூல் குறுக்கு நூல் எல்லாம் சேர்த்து மொத்தமா உருவாக்குற அந்த நெசவாளர் கையில வருது. ஆனா அதை புட்டுக்கட்டாடக்கு 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 புட்டுக்கன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிருவாங்களே. அது ஒரு நல்ல புடவையா வர்றதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அதுல ஒரு சின்ன குறை வந்தாலும் பயன்படுத்த முடியாது இல்ல. அது போலதான் ஒவ்வொருத்தரையும் ஒரு பல வகையான நூலை கொடுத்து நெசவு செய்வது போல ஒருத்தருடைய வாழ்க்கை. ஒருத்தர் அந்த கல் வடிவமைப்பது போல. அதுக்கப்புறம் மேற்கொண்டு டிசைன்கள் பண்றதெல்லாம் மேற்கொண்டு டிசைன் பண்ணுவாங்க புடவையில. ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஒர்க் தெரியாதா, புடவை ஊத்தாதவங்க மாதிரி தெரியுங்க. என்ன அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, புடவையெல்லாம் உருவாக்குறது, புடவையை அதை நெய்யறவங்க காலையில 6 மணிக்கு உட்கார்ந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஊதுவாங்க. மேல இப்படியா டிசைன் ஆயிடு, இப்படியா டிசைன் ஆயிடு, நீ இப்படியா டிசைன் பண்று அப்படின்னு சொல்ல சொல்ல அது அப்படியே ஆயிடும். மிஷின்ல பண்ணாலும் ஹேண்ட்மேட் கையில பண்ணாலும் எதுல பண்ண அல்ல, அதுக்கு நீ என்ன வச்சிருப்பாங்க அதுல வச்சுதான் ஒரு சிலரை உருவாக்கும். வடிக்குமா வடிக்காத உருவாக்கும். எல்லாம் முடியறதுக்கு முன்னாடி அந்த டிசைனுக்கு பேர் வருமா, அதுக்கு ஒரு புகழ் வருமா, அது மதிக்கப்படுமா? எல்லாமே முடிஞ்ச பிறகுதான் அது பயன்பாட்டுக்கு வரும்போதுதான் அது பயன்படும், பிரயோஜனப்படும். அது போலதான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகுதான் பயன்பட முடியும் அவருக்கு. ஒரு இரும்பு ராடு இருக்கு, ஒரு இரும்பு ராடு, அது வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அந்த இரும்பு ராடுக்கு என்னது, இரும்பு ராடு ஒரு மனுஷன் இரும்பு ராடு கூட தெரியாதா? இரும்பு ராடு, இரும்பு ராடு. அத கொல்லங்கையில கொடுக்கிறார். கொல்ல பற்றைன்னு சொல்லுவாங்க, கொள்ளு பற்றை. என் அனுபவத்துல அந்த மாதிரி கடை நிறைய பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி இடத்துக்கு சிறு வயசுல நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். அந்த மாதிரி அது என்ன தீட்டணுமோ, ஒரு கத்தியாக்கோ ஒரு அல்லது ஒரு இளநீ வெட்டுறதுக்கோ வேற என்னென்ன ஆயுதமா உருவாக்கணுமோ அந்த ஆயுதமா அதை உருவாக்குவான். அவன் என்ன பண்ணுவான், காத்தடிக்கிற ஒரு ரப்பர் இருக்கும், அதுல நெருப்பு முன்னாடி இருக்கும், கரி நெருப்பு, அதுல வச்சு 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 காட்டி 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 சுடேத்தி சுடேத்தி அக்கினிக்குள்ள போட்டு நெருப்புக்குள்ள போட்டு அது அவன் நினைக்கிறபடி அந்த தன்மைக்கு அது வளைந்து வரணும், அது வளைந்து கொடுக்கணும் என்பதற்கு அது உள்ள ஒரு ஆயுதமாக மழுங்கினதாயிராதபடி அவன் நினைத்த இதை அது உருவாக்குற வரைக்கும், அது உருவாக்கி முடிச்சிட்ட பிறகு அவன் பார்த்துட்டு இது எல்லாமே சரியா இருக்கணும் போது அது பயன்படும். புரியுதுங்களா? இன்னொன்னு குயவன் கையில கொடுப்பாரு, களிமண்ணா களிமண். பானை செய்யறவங்கன்னு பார்த்திருக்கீங்களா? இங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்து இந்த ஊர்லயே எவ்வளவோ, இந்த ஊர்லயே எவ்வளவோ இருக்கும். குயவன் கையில கொல்லம்பற்ற இருக்கிற வேலைய குயவன் கையில கொடுத்தாங்க. இப்போ நீங்க கொல்லன்னா தெரியும், புரியுதா உங்களுக்கு அந்த பாஷை? கொல்லன்னு கொல்ல பற்ற, இரும்பு பற்ற, அதாவது புரியுதா? பாருங்க, இரும்பு பற்ற அங்க போய் மீன் குழம்பு வைக்கிற பானம் தாங்கல, இது பக்கத்துல, இது காலையில அங்கிருந்து யாருக்கே தப்பி வந்துட்டு நம்ம கிட்ட காலையில கஸ்டமரா நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருக்குது.
இன்னைக்கு இந்த நாள் எப்படி இருக்க போதா தெரியலையே. இது நம்ம கிட்ட வந்து பானை கேக்குது. இப்ப நீங்க பானை இருக்கிறவங்க கிட்ட நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பானை இருக்கிறவங்க கிட்ட செஞ்சு தரு. ஏம்மா காலையில நானா கேட்டேன், ஏம்மா எங்கிருந்துமா வர நீ? பானை செய்யற இடமா இது? பானை விற்கிற கடை. என்ன விற்கிற கடை? பானை விற்கிற கடை. அவங்க கிட்ட வந்து நீங்க 1 லிட்டர் பால் கிடைக்குமாங்க, 2 பாக்கெட் பால் கேட்டீங்கன்னா ஓடி போய் காலங்காத்தால உண்மைன்னா ஒரு ரகமா வருதுங்க நமக்கு அப்படின்னு சொல்லுவானா. அந்த இடம் மாறி களிமண். அந்த களிமண்ணு கூட எல்லா மண்ணும் பானை செய்ய முடியாது. எல்லா மண்ணுலயும் எல்லா மண்ணை எடுத்து எந்த மண்ணு வேணாலும் நம்ம பானை செஞ்சிடலாம் அப்படின்னு, வீட்டு உபயோகமான பொருட்களை செஞ்சிடலான்னு செய்ய முடியாது. அதுக்கு ஒரு தன்மை இருக்குது, மண்ணுக்குரிய தன்மை இருக்குது. அப்போ தேவன் ஒருத்தருக்கு வந்து கொடுத்தா அந்த குயவன் கையில அவனுடைய இதுக்குள்ள இதை என்ன பாத்திரமாக வணையணும்னு வைத்திருக்கணும். அது எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பிறகுதான் அது விற்பனைக்கு வரும், மனுஷனுடைய பயன்பாட்டுக்கு வரும். அதுக்கு இடையில வருகிற தாமதத்தினால பரவாயில்ல, பானை பக்குவப்படலைனாலும் பரவாயில்ல, பானை பக்குவப்படலைனாலும் பரவாயில்ல, கொடுத்துடுங்கோ அப்படின்னா அது வீணா போ. அது வீணா போ. கர்த்தர் நியமித்திருக்கிற காலத்திலும் நேரத்தில் வராததெல்லாம் வீணாய் போய் பெற்றுக்கொண்டவர்களும் வீணாய் போயிடுவாங்க. இப்ப தாமதிக்கிறார் என்றதுக்கு இப்ப அர்த்தம் புரியுதா? மண்ணில இருந்து என்ன கிடைக்குது? தங்கம் கிடைக்குது. என்ன கிடைக்குது? அது கூட மண்ணில இருந்து தாங்க தங்கம் கிடைக்குது. யாராவது சொல்றாங்க செடியில வளர்க்குறாங்க, செடியில வளர்த்து தங்கம் வருதுன்னு யாராவது சொன்னா நம்பிடாதீங்க. மண்ணுக்குள்ளதான் தங்கம் வருது. தேவன் அந்த தங்கத்தை வெட்டி எடுக்கிறாரு, மனுஷங்க எடுக்கிறாங்க. எடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுவும் அக்கினிக்கு போகணும். எதுக்கு போகணும்? அக்கினிக்கு போகணும். அதுல இருக்கிற கழிப்பு கிழிப்பு எல்லாம் நீங்கி அது என்ன பேட்டனா உருவாகணுமோ அது உருவாகிறவன் கருத்துல போகுது. எஜமா உருவாக்குறவர் கருத்துல கொடுக்கிறாரு. அது போய் அதுல இருக்கிற கழிப்புகள் எல்லாம் நீங்கி, அதுல இருக்கிறதெல்லாம் அழுக்குகள், அதுல இருக்கிறதெல்லாம் நீங்கி அது பியூர் கோல்டாக மாத்தி அது தண்ணி வடிவத்துக்கு கொண்டு வந்து, தண்ணி வடிவம்னா லிக்விட் மாதிரி லெவலுக்கு கொண்டு வந்துட்டு தான் அது அச்சு என்ற ஒரு இதுல வைத்து அவர்கள் நினைத்திருக்கிறபடி அந்த டிசைனை உருவாக்குறாங்க. அது ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை தீட்டுறாங்க, அதை நுணுக்கமா தீட்டுறாங்க. சில ஆயுதங்களை வைத்து, சில கருவிகளை வைத்து அதை கொண்டு வந்து அதுக்கு பிறகு அது முடித்ததுன்னு தெரிஞ்ச பிறகுதான் அது விற்பனைக்கு வருது. மனிதன் அணிந்து கொள்வதற்கு வாங்குகிறவனுக்கு அணிந்து கொள்ளும்படி வருது. அதுல ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருக்குமானால் எஜமானுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், வருத்தமா இருக்கும். செய்தவன் அதை உருவாக்கினவனுக்கு ரொம்ப திட்டு கிடைக்கும். அது பயன்படாம போயிடும். இல்லைங்க பரவாயில்லங்க அது எப்படியோ இருந்தா அழுக்கா இருந்தாங்க எதா இருந்தா என்னங்க உடனே ஒரு கப்பல் செஞ்சிருக்க. செய்ய எல்லாத்துக்கும் ப்ராசஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? நகை செய்யற ப்ராசஸ களிமண்ணுக்கு செய்ய முடியாது, பானை செய்யறதுக்கு செய்ய முடியாது. கொல்லாம பற்றையில இருக்கிறவன் அவனுடைய வேலைய இதுல கொண்டு வந்து செய்ய முடியாது. அதுக்கு தனித்தனி வேலைகள், தனித்தனி உருவாக்குதல். தேவன் அப்படி ஒவ்வொருவரும் உருவாக்கி அது நல்ல பட்டை தீட்டி, நல்ல பாலிஷ் ஏற்றி பட்டை தீட்டி அது நன்ற இதுக்கு அந்த பரிசுத்தத்திலும் உண்மையிலும் நீதியிலும் சத்தியத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படியதும் பொல்லாப்புக்கு விலகிறதும் தேவன் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிற ஒரு பாத்திரமாக அது வந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு நொடி கூட தாமதிக்க மாட்டார்.
அது ஆட்டோ சொல்லுவாங்க, ஆட்டோ பேமெண்ட் சொல்லுவாங்க, இல்ல ஆட்டோ கட்டிங். ஆட்டோமேட்டிக்கா அந்த நாலு அந்த டைம் டக்குன்னு இதாகும். ஆட்டோமேட்டிக்கா தேவன் தப்பு வாயிலிருந்து வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆட்டோ கொடுத்திருக்கிறார். அந்த டைம் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் கொடுத்த கட்டளையினால, அவர் கொடுக்காம இல்லை, அவர் கொடுத்த வார்த்தையின் கட்டளையினால அந்த படி அது கரெக்டா செயல்படும். கரெக்டா செயல்படும். அந்த ஆட்டோ இது கரெக்டா வந்து அப்படி வந்துடும் 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 பினிஷ்டுன்னு வந்துட்ட பிறகு மனிதனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை, அந்த ஜெயத்தை, அந்த விடுதலையை, அந்த ரட்சிப்பை, அந்த சுகத்தை, அந்த கனத்தை அவன் அந்த பாத்திரம் வந்துருச்சு. அந்த பாத்திரம்னா கத்தர் கொடுத்த பிள்ளைங்க. அந்த பாத்திரம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச இந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட்டோ இது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே வந்து கரெக்டா வந்துடும். அதனால்தான் சொல்லப்படுது தாமதிக்கிறார் என்று. நான் திரும்ப வாசிக்கிறேன் 9ஆம் வசனம் 3. தாமதிக்கிறார் என்று சிலர் வாக்கு எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவரும் கிடைக்கிற நன்மையை வாங்குகிறவர்களும் கெட்டு போயிடக்கூடாது, கொடுத்ததும் கெட்டு போயிடக்கூடாது, அதை அந்த கொடுத்ததை வாங்கினவங்களும் கெட்டு போயிடக்கூடாது என்பதுக்காக தாமதித்தார். சிலருக்கு தாமதித்தார், சிலருக்கு தாமதிக்கிறார். தாமதித்தார் என்றது வந்து நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தாமதிக்கிறார் என்பதற்கு அதுதான். புரியுதுங்களா? அப்போ வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இவ்வளவு வாய் பேசியும் நம்ம என்னவா இருக்கிறோம்? இல்ல முன்ன மாதிரி முன்ன நிறைய பேசுவாங்க, இப்போ கொஞ்சம் கம்மியா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சிலரு. இப்போ எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். என்னது இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் பரவாயில்லைன்னு. இந்த மனசோர்வு, சரீர சோர்வு, எல்லா சோர்வையும் ஒரே செகண்ட்ல கர்த்தருடைய ஆவியானவரால் எடுக்க முடியும். எடுக்கிறாரு, எடுக்க முடியும். அவர்கிட்ட மட்டும் போக மாட்டாங்க. சிலர் சும்மா நம்ம இதுவாக இருக்கிறோம், நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம், அதுவாக இருக்கிறோம்னு காட்டிக்குவாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா இவங்க வந்து இன்னொரு பொறுப்புக்கு இவங்க செம்மையான ஆளாக இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். கிடையாது, அது அதை விட மோசமாயிடும். இன்னார் இந்த வேலையை செஞ்சாங்கன்னா அவங்க இந்த வேலையை செஞ்சாங்கன்னா சூப்பராக செஞ்சிருவாங்கன்னு செய்ய மாட்டாங்க. செய்ய முடியாது, அவங்களால செய்ய முடியாது. அவங்க சில இடங்களில் செய்வாங்க, சில வீடுகளில் செய்வாங்க. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தில் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஊழியத்துக்குரிய காரியங்களில் செய்யறது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. வீட்டில் சட்டி பானையை நல்லா கழுவிடலாம், பண்ணிடலாம். சமையல் 1/2 மணி நேரத்துலேருந்து 10 நிமிஷத்தில் கழுவுலையோ குழம்பு வச்சிடலாம். சுத்தம் பண்ணுறோமோ, சரியாக சுத்தமாக வச்சுக்கிறோமோ, எதுவும் பண்ணிக்கிறோமோ, என்ன பண்ணிக்கிறோமோ, டடபடா 10 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி. ஆஹா, 10 நிமிஷத்தில் செய்கிறாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் செய்வாங்கன்னு ஒன்றை கூட செய்ய மாட்டாங்க. அந்த வேலையை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். கர்த்தருடைய வேலைகளை, கர்த்தருடைய காரியங்களை செய்யறது அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. அதுவும் வீட்டு காரியங்களையும் தேவனுடைய காரியங்களையும் ரெண்டையும் சேர்ந்து செய்வது லேசான காரியம் கிடையாது. ஆனாலும் செய்ய வைக்கிற தேவன், செய்ய வைக்கிற அதை மனதில் எப்பவும் இருத்திக்கணும். மனதில் இருத்திக்கணும். அப்போ இப்ப தெரியுதுங்களா? 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ரொம்ப சஸ்பென்ஸ். பூமியில யாருக்குமே தெரியாது. பூமியில ஒரு மனிதனுக்கும் தேவன் வருகிற அந்த நாள், பூமியில அவர் வருகிற நாள் பூமி பரலோகத்தில் இருக்க தேவ தூதர்களுக்கும் தெரியாது.
பரலோக தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. வேற யார் சொன்னாலும் அது பச்சை பொய், பச்சை பொய். அவர் வரும் நாளும் நாளிகையும் வேளையும் நேரமும் ஒருவருக்கும் தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. கன்னிமரியால் யோசேப்புக்கு கத்தர் ஸ்திரீயின் வித்தாய் பிறக்க போறாரு. பிரசவ காலம் வந்துட்டு அவங்களுக்கும் தெரியாது. பிரசவம் லேபர் பெயின் வந்துட்டு, ஆனால் எந்த நேரத்தில் பிறக்கணும் தெரியாது, எந்த நாள் எந்த நேரம் தெரியாது. அவங்களும் எதிர்பாராத நாள்லையும் நேரத்திலையும் இடத்துலையும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி பெத்லெகேமில் பிறந்தார். தெக்கர மரியாள் அவர்களுக்கும் தெரியாது, யோசேப்புக்கும் தெரியாது. பிள்ளை பிறந்த பிறகுதான் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பெத்லெகேமிலே பிறந்திருக்கிறார் என்று மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுது. பிறந்த பிறகுதான் அறிவிக்கப்படுது, பிறக்கத்துக்கு முன்னாடி அறிவிக்கப்படலை, பிறந்த பிறகுதான் அறிவிக்கப்படுது. அவர் பிறக்கிறது எவ்வளவு சஸ்பென்ஸா இருந்ததோ, அவர் வருகையும் சஸ்பென்ஸ் தான். ஒரு ஆமென். அவர் செய்கிற காரியங்களும் மகிமையான காரியங்களும் சஸ்பென்ஸ் தான். அவர் செய்கிற மகத்துவமான காரியங்களும் சஸ்பென்ஸ் தான். எல்லாமே சஸ்பென்ஸ் தான். அந்த நாளையும் நேரத்தையும் வேலையும் அவர் கையில் வச்சிருக்கிறார். அப்படின்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கணும் அவர் பார்வையில், முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கும் அவர் பார்வையில். அதுக்கு மனுஷன் தகுதி கிடையாது, எவ்வளவு வேணும் நாம தகுதி கிடையாது. அந்த நாளையும் நேரமும் வேலையையும் அவர் கரத்தில் வச்சிருக்கிறார். இது இறுதி வருகை, திருடன் வருகிற விதமாய் வரும். அதே பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 282 பேஜ். 1-2 வசனம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் பேஜ் 282. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, பவுலும் சொல்றார் என்னன்னு, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று. திருடன் இதுல எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு திருடன் 24 நேரம் எப்போ வேணாலும் வர்றான், அந்த மாதிரி இருக்கு இன்றைக்கு காலகட்டங்களில். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் எழுதினபடி எழுதியிருக்கிறாரு, திருடன் இரவில் தான் வருவான்னு. திருடன் இரவில் வருவான். இப்போ திருடன் எப்போ வர்றான்? 24 மணி நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் வர்றான், எந்த நேரம் வேணாலும் வர்றான், எந்த நேரமும் வர்றான். ஒரு அம்மா, வயதான அம்மா, அவங்களுக்கு 70 வயது இருக்கும், மளிகை கடை வச்சுருக்காங்க. வலையெல்லாம் வச்சு, வலை ஃப்ரண்ட்டில் வலை, இந்த கடைக்கு முன்னாடி வலை, பொருளை கொடுக்கறதுக்கு ஒரு கேப், அவ்வளோதான். பணம் வாங்கிறதும் அதில் கை நீட்டி பணம் வாங்குறதும், உள்ளே வர முடியாது. எப்படி? வெளியில் இருக்கிறவங்க உள்ளே வர முடியாது. டோரும் பக்காவாக பூட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் நோட்டம் விட்ட திருடன் வந்து ரொம்பலாம் இல்லை, சிப்ஸ் பாக்கெட்டு 2-3 4 சிப்ஸ் பாக்கெட்டு சொல்கிறான். நடந்த சம்பவம் சொல்கிறான். அதுலேயும் மத்தியான நேரம் பார்த்து, லஞ்ச் டைம், அந்த கடையில் இருக்கக்கூடிய ஆண் நபர், அதாவது அவங்க கணவரோ பிள்ளையோ தெரில, அவங்க இல்லாத நேரம், அவங்க லஞ்சுக்கு போயிருக்கிற நேரம், அந்த நேரத்தில் மாத்திரத்துக்கு வந்திருக்கிற இந்த நேரத்தை கணக்கு செய்துட்டு அவன் கையை நீட்டி காசை கையில் கொடுக்குறான் அந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டான். அந்த அம்மாவும் காசு வாங்கிட்டாங்க, அது ஒன்றும் செய்யலை, அவன் வாங்கிட்டாங்க. வாங்கின சிப்ஸ் பாக்கெட்டை வேணுக்குன்னே போடுறான், அந்த கீழே போடுறான், அவங்க கடை இதுலேயே அவங்க டேபிள் முன்னாடியே அந்த கை விடுற இடத்துக்கு கீழே போடுறான்.
அதனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, இப்படி உழுதுட்டதுனால கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இப்படி வந்து இதை இந்த பாக்கெட்டை எடுத்து இப்படி வந்து இப்படி எடுக்கிறாங்க, லவக்குன்னு அறுத்துட்டான். அவங்க எல்லாம் பாதுகாப்பாக போட்டு வச்சிருந்தாலும் எந்த திருடம் வந்தாலும் அவங்கள எதுவும் பண்ண முடியாத இடத்துல சட்டுன்னு நினையாத நேரத்தில் லவக்குன்னு அறுத்துட்டான். பாக்கெட்டை எடுக்கிறதுக்கு குனிய வந்து லவக்குன்னு எடுத்துட்டான், கையை விட்டு. அவங்க விழிப்பா இருந்தவங்க. விழிப்பா இல்லாதவங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? அவன் எப்போ அறுத்துன்னு போனானே நமக்கே தெரியாது. அவன் கூப்பிட்டு கத்திட்டாமா வந்து அறுத்துட்டு போயிட்டாமா நானுன்னு சொல்லிட்டு போனாதான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்களா உணர்வடைஞ்சு அதை எடுத்துட்டு போயிட்டான்னா தான் உங்களுக்கு தெரியும். தேவன் வந்து போறப்போ தேவன் தன்னுடையவர்களை அழைத்து போறவங்களை தவிர மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தேவன் வந்து போயிட்டாரா கூட தெரியாது. அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா, எந்த லிஸ்ட்ல இருக்கிறோன்னு பார்த்துக்குங்க. தேவன் வந்து கூட்டிட்டு போற லிஸ்ட்ல இருக்கிறோமா, தேவன் கூட்டிட்டு போவாத லிஸ்ட்ல இருக்கிறோமான்னு அப்ப சொல்லப்படுகிறது, இருவில் திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னும் போது சொல்லப்படுகிறது. அப்படி அதனால வாய், நாவு, உதடு, வார்த்தைகள் மிக கவனமாக கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே பேச வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இது வாய் என்றது ஒரு ஆயுதம், நாவு என்பது ஒரு ஆயுதம், உதடு என்பது ஒரு ஆயுதம், வார்த்தை என்பது ஒரு ஆயுதம். இதிலே கர்த்தர் இந்த வாயிலே இந்த நாவிலே ஜீவனும் மரணமும் வச்சிருக்கிறார். நாம் எதை தெரிந்தெடுத்து நாம் நடக்கிறோமோ அதே தான் சுதந்தரிப்போம். அதனால வாய், நாவு, உதடு முக்கியம். திருடன் வருகிற விதமாக திடீரென்று கர்த்தர் வருவார். பொய் சொல்லாதவர், உண்மை உள்ளவர், சத்தியபரர், சொன்னபடி வருவார். அவர் பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன காரியத்தில் அவர் வர்றது அது தனி. இது பொதுவாக எல்லாருக்கும் உரியது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைத்து கொள்ளப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறவர்கள், அந்த எழுதப்படுகிற லிஸ்ட்ல பெயர் சேர்க்கப்பட்டவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள. இப்ப இருக்கிற இந்த கண்டிஷன்ல, இந்த நிலையில இருந்தால், ஒருவேளை தகப்பன் வந்தா நாம யார் போறோம் போலன்னு அவங்கள தெரிஞ்சுக்குங்க. போவோம் சொல்ல முடியுமா? போயிடுவேன், கண்டிப்பா என்னை வந்து கூட்டு போயிடுவாரு அப்படின்னு நீங்கள நானும் சொல்ல முடியுமா? இல்லை. அதனால தாமதிக்கிறார். பேசாத கூட்டிட்டு போயிடுங்க சாமி சொல்றாங்கல்ல, பேசாத கூட்டிட்டு போங்க சாமி. உன்னை எங்க கூட்டின்னு போறது? அவர் கூட்டிட்டு போற இடத்துக்கு கூட்டு போக முடியாது. அவரா உன் நரகத்துக்கு அனுப்பவும் இஷ்டப்பட மாட்டாரு. அதனால வாய், நாவு, உதடு, வார்த்தைகள் மிக மிக முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு அது மாதிரி நடக்க முடியலையே, அது மாதிரி பேச முடியலையே, அந்த மாதிரி நாக்க வச்சுன்னு இருக்க முடியலையே. உதடு வேற முணுமுணுன்னு அரிக்குதே. உதடு எப்போ பார்த்தாலும் அரிப்பு எடுக்குது, நமச்சல் எடுக்குது இல்லை உதடுல. எதையாவது பேசிடணும்னு நாக்கு வேற கடிக்கிறேனே. நாக்க யாரையாவது கடிச்சாதான் என் நாக்குக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும். யாரையாவது ஒவ்வொன்று கடிச்சாதான். இந்த சுவாபங்கள் எல்லாம் நீங்கணும்னு நமக்குள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அடுத்த வாரம் இதே செய்தி கர்த்தர் கிருபையில அடுத்த வாரம் தொடரும். கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்நாளிலும் வேளிலும் உம்முடைய மிகுந்த கிருபையின் தயவினாலே ஆண்டவரே, சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படி, சத்துருக்கள் தங்கள் பற்களை கடித்து கரைந்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்து
தம்முடைய நாமத்தை இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே, காலை ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்பட்ட எல்லா கிருபைகளுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்களை தாங்கி ஆண்டவரை ஏந்தி இந்த நாளை செம்மையாக நேர்த்தியாக நம்முடைய ஆராதனை வேலைகள் யாவும் நடத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆராதனையிலே பங்கு பெற்றவர்கள், லைவிலே பங்கு பெற்றவர்கள் யாவும் உமது மிகுந்த கிருபையின் நன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.